Excuse me, ma'am. எஸ் கமிங். மேடம் வர சொல்லியிருந்தீங்க. வாங்க ஸ்ரீ வாங்க. ஆமாம்மா, நான் தான் வர சொல்லியிருந்தேன். இந்த வருஷத்துல மொத்தமா பார்த்ததுல உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். ஓ அப்படிங்களா? தேங்க்யூ மேம். ஏன் இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி மற்ற லேபர்ஸ் எல்லாருமே இதே மாதிரி பண்ணாங்கன்னா கம்பெனி பல மடங்கு உயரும். ஓ அப்படிங்களா மேம்? தேங்க்யூ. என்னோட ஜாபை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறேன் மேம், அவ்வளோதான். கரெக்ட் ஸ்ரீ, இதே மாதிரி தான் இருக்கணும். நீங்க நம்ம கம்பெனியோட பில்லரா இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்கு தெரியுமா? அப்படிங்களா மேடம்? என்னங்க மேம்? இந்த வருஷம் நாங்க உங்களுக்கு 4% இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓ 4%ஆ மேம்? ஓ சூப்பர் மேம். மேடம் ஒரே நிமிஷம் இருங்க மேம். ஹலோ, லேண்ட் புரோக்கருங்களா? எங்க இந்த காந்திபுரத்து பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சுங்களா, அது எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? அதை கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும், எவ்வளோன்றது. நான் வாங்கலான் இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே. என்னாச்சுங்க ஸ்ரீ, இடம் ஏதாச்சும் வாங்க போறீங்களா? ஆமாங்க மேடம், நீங்க போட்டிருக்க 4% இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க ஸ்ரீ? இன்க்ரிமெண்ட் பத்தலையா? பத்தலைன்னா சொல்லுங்க மேடம். ஏதோ ஒரு 10% 20% போட்டு இன்க்ரிமெண்ட்னு சொன்னீங்கன்னா அதை வேணா எடுத்துக்கலாம். ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4% சொல்லி இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏற்றுக்கவே முடியல மேம். என்ன பண்றதுங்க ஸ்ரீ, கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 20% இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். மேடம் இதே மாதிரி ஒரு 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, நடுவில் லாபம் வந்தால் மட்டும் சத்தமே இல்லை, இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது மட்டும் எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரியல. இல்லைங்க ஸ்ரீ, நிஜமா லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அடுத்த டைம் கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்க மேடம், வேலை செய்யணும்னு ஆயிடுச்சு. நீங்களும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, நாங்களும் அதே மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கோம். கேட்டால் கம்பெனியோட பில்லரும் நீங்கள். இப்போ நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் சரி, மற்ற பீப்புள்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டா இருங்க. கீழே நான் அந்த நம்பரை போடுறேன். இந்த நம்பர் கல்வித்துறைக்கு போற அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கல்வித்துறையோட பேரை சொல்லிதான் எங்களுக்கு இந்த காலே வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா யாரா இருந்தாலும் சரி, இது ரொம்ப அலர்ட்டா இருங்க. இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ரியலா நடந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த நம்பரை நீங்க கல்வித்துறைக்கு போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லா அலர்ட்டா இருங்க.